வணக்கம். இன்னைக்கு இந்த ஷூட்டிங் வந்து இதய கோயில்ன்ற ஒரு படம். இதய கோயில் படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 85ல் மணி ரத்னம் சார் இயக்கிய 2வது 3வது படம்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து இது ராஜேந்திரன்ற ஒரு புதிய இயக்குனர், விவாகர்ன்ற கதாநாயகன், ஒரு புயலான கதாநாயகன், இந்த தென்றலான அனில் கிருஷ்ணன் கதாநாயகியா நடிக்கிறாங்க. இதுல வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றேன். இது வந்து ஒரு எப்போதும் போலதான் காதலை மையமா வச்ச ஒரு கதை. இதுல என்ன ஒரு வித்தியாசமா சொல்றாருன்றத இயக்குனர் வந்து இதுல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. இதுல இன்னும் சொல்ல போனா முத்துக்கால ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்றாரு. அப்புறம் வந்து காயத்ரி பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய பேர் பண்றாங்க. அவங்க வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பத்தி குறிப்பா ஒன்று சொல்லணும்னா, நம்ம எவ்வளோ ஒரு காதல் படம் பார்த்துருக்கோம். ஒரு ஃபாதர் கேரக்டர் வந்து ரோல் வந்து ஒன்று வில்லனா வரலாம், இல்லைன்னா வந்து நல்லவங்களா சேர்த்து வைக்கிறவங்களா வரலாம். இதுல நான் பண்ணியிருக்கிறது இதுல 2 இருக்கு. அது வந்து இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. இத ஒளிப்பதிவு வந்து பிரசாந்த் பண்றாரு. இசை வந்து மயிலின் ஒருத்தர் ரொம்ப அற்புதமா போட்டிருக்காரு. இசை பாடல்கள் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துங்க. இதுல பொண்ணு பண்ற கலைஞர்கள் மற்றும் இதுல இருக்கிற தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து இதய கோயில் பேரே வந்து சும்மா சூடி இருக்கும். இந்த படத்துடைய இயக்குனர் விஜய ராஜேந்திரன் சார். இந்த படத்துடைய கதை வந்து காதலர்களை பற்றிய ஒரு கதை. காதலால் காதலிப்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை, அதோடு காதலிப்பதால் பெற்ற தாய் தந்தைக்கு ஏற்படும் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த படத்துடைய கதை சொல்கிறது. இந்த படத்துல நிறைய நடிகர்கள், எனக்கு சீனியர்கள் நிறைய நடிச்சிருக்கிறாங்க. இதுல நான் வந்து சார் சுப்பிரமணிய சுவாஸ் அவர்கள் நடிக்கிறேன். சாருடைய சின்ன மெமரி, அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொன்ன மாதிரி முதல்ல 182 நாள் சீல்டு வந்து திருடா திருடி படத்துக்காக ஒரு இயக்கத்துல நடிச்சதுதான் நான் வாங்கின முதல் சீல்டு. அதனால இன்னைக்கு சாரு கூட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்துல தொழில்நுட்ப கலைஞர்கள் பார்த்துக்கிட்டீங்க, நிறைய சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் நிறைய வேலை செய்யறாங்க. அது இன்னைக்கு குறிப்பா நான் சொல்லணும்னா, என்னுடைய ஸ்டண்ட் கலை, ஸ்டண்ட் மாஸ்டர் இளம்பு அவர்கள் தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னுடைய ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் இதுல வந்திருக்காங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டண்ட்ல இருந்து ஒரு காமெடியனா மாறினதுனால ஸ்டண்ட் கல்ல இன்னைக்கு என்னால ஒரு இடத்துல உட்கார முடியல, சுற்றி பார்த்துக்க. அதனால இந்த நல்ல கலைக்கலை இந்த படம் யாரும் வேணும். மற்ற விஷயங்கள் சார். அப்புறம் வந்து அண்ணன் ஆறு உதயகுமார் அண்ணன், அதாவது இப்ப இயக்குனர் சங்க தலைவராக இருக்காரு தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்துக்கு. அவர் ஒரு முக்கியமான கேரள பண்றாரு. அப்புறம் சர்மிலான்னு ஒருத்தவங்க, அவங்க என்னுடைய பேரா பண்றாங்க. இன்னும் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப வந்து இளங்கோ வந்து சிறந்த ஒரு முறையில சண்டை பயிற்சி ஃபைட் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இவருடைய பிஆர் கார்த்திக் வந்து எப்போதும் போல எல்லாத்தையும் அரவணைச்சு உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ந்தது கார்த்திக் தான். அவனுக்கும் என்னுடைய நன்றி. எப்படி வந்து இதய கோயில் முதல் பாடல் அவங்க இதயம் ஒரு கோயில்னு அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதினாரு. மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி மனிஷா இருக்கு. இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். வந்து ஒரு மாறுபட்ட திரைப்படமா இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா லவ்ல உண்மையான லவ்வுக்கு ஒரு இடமே இல்லை அப்படின்ற சம்பவங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்படி சம்பவம்னா அவங்க சாகரிச்சுறாங்க பெற்றோர்கள். திரும்ப ஒவ்வொரு நாளும் வீட்டுல அந்த குழந்தைங்க நடமானது போனதை பார்க்கும்போது அந்த இதய வருத்தம் தான் படும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல இல்லாம, ஒரு திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமா இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லாம நல்ல காதலர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தான் இந்த படத்தினுடைய கதை. இதய கோயில் படம் ஏற்கனவே வந்துருக்கு சார். மோர் நடிச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதை பற்றி என் படத்தினுடைய டைட்டிலுக்கும் அவங்க டைட்டிலும் நிறைய வித்தியாசம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா இதய கோயில் படத்தீங்கன்னா லவ் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த படத்துல நான் புதுமையா ஒன்று சொல்ல போறேன். அந்த டைட்டில் தான் சொல்ல வரேன். புதுமையா சொல்லும் போது இந்த படம் திரைப்படம் வெளிவரும்போது உங்களுக்கு அந்த திரைப்படத்தை நாளைக்கு விமர்சனம் பண்ணும்போது எனக்கு கேட்பீங்க.
இப்ப டைட்டில் பிரச்சனை நிறைய வருது சார். என் கதையை திருடிட்டாங்க, என்னோட டைட்டில் அவங்க எடுத்துட்டாங்கன்னு நீங்க கஷ்டப்பட்டு டைட்டில் வச்சிருப்பீங்க. கடைசி நேரத்துல சென்சார்லயும் அது பிரச்சனை வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா கேக்குது. ஒரு படம் 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா டைட்டில் ரினியூவல் பண்ணலன்னா அந்த டைட்டில் யாருன்னா வச்சுக்கலாம். ரெண்டாவது இதய கோயில் அதுல இதய கோவில், இது இதய கோயில் அதுன்ட்டு ஒரு வேறு மாறும் கண்டிப்பா. ஆமா, அதனால பிரச்சனை வராது. எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சு. இங்க பெரிய படங்களுக்கு தேட்டர் கொடுக்கறதுக்கு சில பெரிய அதாவது பரிச்சமா முகமது இல்லாம தேட்டர் கிடைக்குது. நீங்க எந்த தைரியத்துல எடுக்கிறீங்க? நிறைய பேர் ப்ரொடியூசர்லாம் அழுகுற ஸ்டேஜ் லேப்ல அழுகுறாங்க. ஆடியோ லான்ச் பண்ணிட்டு என் படத்தை தேட்டர்ல ஒரு கடையில மீன் வாங்க போறோம். நல்ல மீனுக்கும் ஃப்ரெஷ்ஷா வர மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல சொல்ல போற கதை வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா மக்களுடைய சென்று அடையும். அதனால நான் தைரியமா இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லா தேட்டரையும் இந்த படம் மற்ற லாங்குவேஜ்லயும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். நல்ல மக்கள் ரீச் ஆயிடுச்சு. ஆனா தேட்டர் கிடைக்கல. ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்தது, பிரேமலு படம் எல்லாம் வந்தது. அது மலையாளத்துல உள்ள வந்த உடனே நம்ம தமிழ் படத்தை எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாம ஆகிடுச்சு. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் நம்ம தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த படம் எல்லா தேட்டருக்கு வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த திரைப்படம் வித்தியாசமான ஒரு கதையை சொல்லப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வாழ்வாங்க. அதனால எந்த மாற்றமும் கிடையாது. ஆமா, என்னோட மகன் தான் கதாநாயகன் இல்லை. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். அவர் எந்த படமும் படிச்சிருக்காரு. எப்படி அவரு நான் படத்தில் நடிச்சுதான் வந்தேன். என்னுடைய பாதிப்பு என் பையனுக்கு இருந்தது. அவனை அந்த திரைப்புலகத்துக்காக வளர்க்கப்பட்ட பையன். அதனால நான் அவனை அவர் படம் பண்ணுவாரா இல்ல உங்களுக்குள்ளே கால் பண்ணுவாரா? வேற வேற படம் பண்ணுவாராங்கிறது ஒரு அப்பான்றது அவங்க கேரக்டர் எந்த கதையா இருந்தாலும் அவரே கேட்டுட்ட பிறகுதான் குழந்தைங்க சொல்ல வராங்க. அந்த வாரத்துக்காக நான் கேட்கிறேன். அந்த மாதிரிதான் நான் அப்பா போயெல்லாம் நடந்துருங்க. எல்லாருமே ஒர்க் பண்றதுதான் தெரியும். அந்த இடத்துல என்னதான் அது வேலை வாங்குற விஷயம் எதுவா இருந்தாலும் அதர் மனுஷனா தான் நான் பாக்குறேன். லவ் சீன் விஜய் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் மனோக்கான அறிவுப்படுத்தி வந்தாரு. லவ் சீன் தான் எடுக்கும் போது விஜய் அப்பா வெளியில போயிடுவாரு. மாமா தான் ஹேண்டில் பண்ணாரு. நீங்க நான் அந்த மாதிரி தான் இல்லையே. அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவரை ஒரு நடிகனா பாக்குறேன், நான் ஒரு இயக்குனரா இருக்கேன். எனக்கு தகுந்த கிடைக்கிற வரை எடுத்து சாங் கூட பண்ணிட்டு ரொமான்ஸ் சீன் எப்படி? ஆமா, நல்லா பக்கத்துல இருந்தேன் எடுக்கும்போது. செல்வி மாஸ்டர் தான் பண்ணாங்க. படத்துல கிஸ் சீன் அந்த மாதிரி ஆமா எல்லாமே இருக்கு. எத்தனை ஒன் மோர் கேட்டாரா இல்ல டைரக்ட் ஒரே டேக்கா? இல்ல ஒன் மோர் எந்த ஆர்டிஸ்ட் போகாம இருப்பாங்க. யாருக்கு தெரியாத அனுபவம். நான் முட்டை கொடுக்கும்போது ஒன் மோர் அழுகியா கேட்கறதுக்கான முட்டை கொடுக்கும்போது ரொமான்ஸ்ல கொஞ்சம் கண்டிப்பா கூச்சப்படுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? அதுக்காக கேக்குறாங்க. அந்த மாதிரி விஷயம் நம்ம கதாநாயகன் பண்ணல. அப்பாதான் நினைக்கிறாரு, இயக்குனராக நினைச்சு. இந்த படத்துல உங்களோட கேரக்டர் என்ன? இந்த கேரக்டர்ல நான் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கேள்வியும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா? சரி, நான் நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் இப்ப எல்லாமே சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும்ல. அதனால இப்ப நான் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கேரக்டர் அதுல பர்ஃபெக்ட்பா. சத்தியமா நம்மள வேலை வாங்குற விஷயத்திலயா இருக்கட்டும், நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற விஷயத்திலயா இருக்கும், நம்மள ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்குற விஷயத்திலயா இருக்கட்டும், சார் இவரோட முதல் படம் அவர் இயக்குனரா தயாரிப்பாளரா ஆகுறாரு. சோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான யூஸ்வலா ஆர்டிஸ்ட் இது இங்க சரியில்லை அது அங்க சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே இங்க பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்கிரீன்ல நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு வில்லி கேரக்டர்ல வந்தாங்க. இப்ப அந்த கேரக்டர் நீங்க வந்துட்டு there is no comparison. அவங்க நெகட்டிவ் பண்ணாங்க அதனால நான் பண்றேன் அப்படிங்கறதுலாம் இல்ல. என் மேல நம்பிக்கை வச்சு இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் நீங்க இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சோ நான் என்ன முழுமையா நம்பி இதுல இந்த கேரக்டர் பண்றேன். ஒத்து ஓட்டு முட்டையான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கவுண்டமணி சாரோட ஒரு கம்பேக் மூவி. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அது நீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க, அதையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புறேன்.
அதுக்கப்புறமா ராம்குமார் சார் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் கூடிய விரைவில் முடிய போகுது. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறாங்க. முதல் படம், கதாநாயகனுக்கு முதல் படம், நிறைய பயிற்சி எடுத்துட்டு நடிக்கிறாரு. இன்னும் போக போக வர படங்கள்ல இன்னும் ஸ்மார்ட்டா இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாருன்னு நிச்சயமா நாங்க எல்லாரும் நம்புறோம். கதாபாத்திரம்னா சொன்னா தியேட்டர்ல என்ன பிளேவர் இருக்கும்? ஓகே, அதுல வில்லி இல்ல, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் முழுக்கவே ஃபுல் ஃபன் கேரண்டீட். அந்த மாதிரி ஒரு மூவி, ஃபுல் படம் சிரிச்சுட்டே இருக்க போறீங்க. சோ அதுல நானும் உங்களுக்கு கூடுதல் ஒரு நகைச்சுவை உணர்வு கொடுக்குற மாதிரி நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன். நீங்க அதே பெரிய தொழில், அதே மிகப்பெரிய இது வரும், அதை விட்டு சினிமால வரீங்களே. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பேஷன் அப்படிங்கறது வந்து நான் என்னோட டாக்டரேட்டா எவ்வளவு பேஷனேட்டா எடுத்து படிச்சு டீச்சிங் எவ்வளவு பேஷனேட்டா பண்றேனோ, நான் டாக்டரேட் வாங்கறதுக்கு முன்னாடில இருந்து 11வது படிக்கிறதுல இருந்து நான் தியேட்டர்ல இருக்கேன். சோ இது மேல கூடுதல் ஆர்வமும் இது பண்றப்ப கூடுதல் சுவாரஸ்யமும் எனக்கு கிடைக்குது. சோ தேங்க்யூ. எத்தனாவது படம் பாருங்க சார்? இது என்னோட 2வது படம். என் பேரு வந்து பிரசாத் ஆறுமுகம். முதல் படம் இதுக்கு முன்னாடி வந்து குமாரி பண்ணிருந்து. நான் வந்து ஆக்சுவலா சுஜித் வாசுதேவன் மராட்டில பண்ணிருக்கேன். அவரோட. சரி, காதல் படம்னா ஹீரோயினை வந்து ஸ்பெஷல் லைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஹீரோ நல்லா பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த காதல் மேட்டர் எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிறேன். காதல் ஆக்ஷனோட நல்லா பண்ணிக்கிறேன். சேவெல்லாம் நல்லா வந்திருக்கு. முதல்ல நீங்க தான் நாங்க திரையில பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் பாக்குறீங்க. ஆமா, காதல் காட்சியெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். வணக்கம், நான் வந்து இடிமலையில ஸ்டன் மாஸ்டர். இது வந்து எனக்கு வந்து 28வது படம். இது என்னன்னா, அவங்க அப்பா சொன்னாரு, இன்னும் வந்து பையன் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து போலாம் அப்படின்னாரு. ஆல்ரெடி நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா கொஞ்ச நாள் கொடுத்து போலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் நல்லா பண்றாரு பாத்துக்கலாம் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, ரிஸ்க் எடுத்து ஒரு வன்முறை இல்லாம எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய பண்றாரு. ஃபைட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைட் வந்து உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. இந்த ஃபைட்டு இன்னும் மேல மேல நிறைய ஃபைட் இருக்கு. இந்த ஃபைட்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையா வரும். இதுல பண்ண எல்லாருமே வந்து கோஆபரேட் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணாங்க. பெரிய மெயின் காரணம் என்னன்னா, டைரக்டர் என்னன்னா ஜாலியா இருக்காரு. அவர் வந்து சீக்வன்ஸ் கரெக்டா சொல்லிட்டாரு. சொன்னனால வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா எடுக்க ஒரு இதா இருந்துச்சு. என்னன்னா, ஹீரோ கண்டிப்பா மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவாரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்கு. இப்ப எடுத்ததுன்னா ஒரு புதுசா வரணும். என்னன்னா, ப்ராப்பரா கத்துக்கிட்டு வரணும். யாருமே வந்து கத்துக்கிட்டு வர மாட்டாங்க சில பேர்லாம். அவங்க அப்படியே வந்துடுறாங்க. வரும்போது என்னன்னா, நாங்க ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம், இப்பெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும். ஆனா அந்த ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால நாங்க என்ன பிளான் பண்ணுமோ அது பண்ண முடியாம போகும். ஒரு ஹீரோ கிட்ட தான் இது இருக்கு. ஹீரோ வந்து நல்லா பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்றாரோ அந்த பேர் வந்து மாஸ்டருக்கு எல்லாமே வரும். அதே மாதிரி ஹீரோவும் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்றாரோ அதை வச்சுதான் மாஸ்டருக்கு பேரு. அதனால எல்லாமே இதா பண்ணி வரணும். ஹீரோவும் கரெக்டா கிடைக்கணும். ஃபைட்டர்ஸ் மாஸ்டர் எல்லாரோட டீம் வந்து அந்த ஃபைட் வந்து பேசப்படும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ அது வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா அவர் வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஒரு ஆக்ஷன் படமா வரும். நீங்க இப்போ ஹீரோக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் சரியா கத்துட்டு வர மாட்டாங்க, நேரம் வந்துடுறாங்க. உங்க ஹீரோ கத்துட்டு வந்திருக்காரா, கத்துக்காம வந்திருக்காரு? எங்க ஹீரோ கத்துட்டு வந்திருக்காரு. எங்க ஹீரோ ஏன்னா அவர் கத்துக்கல தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் நிறைய கத்துட்டு இருக்காரு. இதுக்கோசம் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஏதுக்கு அப்படி சொல்றேன், கத்துட்டு வரலாம். சில பேர் வந்து ஃபைட் தரேன் அது ஒன்றும் இல்லை ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஃபைட் வந்து இருக்குல்ல, சினிமால வந்து ஃபைட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்து. ஏன்னா கர்ணம் தப்பினா மரணம் ஃபைட்டு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஸ்டண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு சாமிலாம் குடிட்டு ஒரு பூஜை போட்டுதான் இந்த ஃபைட்டை ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இதை பண்ணுவோம். ஏன்னா மொத்த தொழிலாம் எல்லாமே ஓகே, ஸ்டண்ட் போட்டு அடி வேற போடும் எல்லாருக்குமே. அந்த அடி படாம நம்ம என்ன பண்ணலாம். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கே வந்து நிறைய அடிபட்டுருக்கேன். ஃபைட்டரா இருந்தா நிறைய அடிபட்டு எல்லாம் பண்ணிருக்கு. இப்ப வர ஹீரோகளுக்கும் சேஃப்டியா இருக்கணும். என் கூட இருக்க ஒர்க் பண்ற ஃபைட்டர்ஸ்க்கும் வந்து நிறைய சேஃப்டி பண்ணணும், நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சரிமா சார், இந்த இடத்துல கல்லு நடக்கும் போதா இருக்கு, மலைகள் அந்த மாதிரி எல்லாம் ஃபைட் பண்ணுவீங்க. இந்த யூனியன்ல தலைவர் மாறிட்டே இருக்கிறாங்க. யாருக்கும் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் போட்டுருக்காங்களா எல்லாருக்கும் உங்க ஆளுங்களுக்கு? இல்ல, அவங்க என்னன்னா இன்சூரன்ஸ் ஏன் போட மாட்டாங்கன்னா,
நீங்க வந்து தெரிஞ்சு பண்றீங்க. விபத்து வந்து இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஒரு ஆளுக்கு மாசம் இவ்வளோ, நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம இறக்குற வேலை தான் செய்யணும்னு கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விபத்து வந்து இன்சூரன்ஸ் யதார்த்தமா அடிபட்டு ஏன்னா வந்தா விபத்து வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு விபத்தா தானே இருக்கு. நாங்க என்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வரமோ எப்படி போகணும் தெரியாதுல்ல. ஏன்னா இப்ப வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது ஃபைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வருவாங்க. அவங்க ஃபைட் முடிச்சு போகும்போது அந்த நல்லா போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுனா ஒரு இது வந்து ரிஸ்கான தொழில். இது எதுனா ஒண்ணு அடிபட்டு போவோம். எவ்வளவு அடிபட்டு ஃபைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கோமா ஸ்டேஜ் எல்லாம் போயிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எல்லாம் இந்த தொழில் அப்படிதான். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க பயப்பதான் செய்வாங்க எல்லாருக்குமே. எங்களுக்கு வந்து ஸ்டண்ட்மேன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பயமே இருக்காது. அந்த சாப்பிட்டு ஓகே ஆச்சா, அடிப்பட்டு ரத்தமே கீழே ஊத்தும், அப்ப கூட நாங்க கண்டுக்க மாட்டோம். மாஸ்டர்கிட்ட வந்து ஓகே சாப்பிட்டு ஓகேவா சார்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணும். அதே மாதிரிதான் ஃபைட்டர்ஸ் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ற காரணமே அவ்வளவுதான். கவர்மெண்ட் நிறைய சலுகை கொடுக்குது. யூனியன் மூலமா போய் இதை பத்தி பேசி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட் உங்க எல்லாருக்கும் போடலாங்க. அந்த மாதிரி ஏன்னா தலைவர்கள் மாறிட்டே இருந்தாங்க. இப்ப புதுசா ஒரு தலைவர் கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல, நீங்க இறக்கி கேட்கலாம். இல்ல நிறைய யூனியனை பொறுத்த வரைக்கும் தலைவர் மாறினாலும் அந்த இது வந்து கேட்கதான் செய்யறாங்க. கேட்க செய்யும்போது வந்து கரெக்டா யாரும் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க ஏன்னா பண்ணதானே ஸ்ட்ரென்த் ஏன்னா பண்ணணும், அது யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா முன்னாடி நடிகர்லாம் இருக்காங்க நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் எல்லாம் முடிஞ்சோன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைட்டர்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, பெண்ணுலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அந்த நேரத்துல அடிபட்டுச்சா இப்ப எனக்கு ஏன்னா ஒன்னு ஆச்சுன்னா ஃபைட்டர்ஸ்க்கு ஒன்னு அந்த ஹீரோ வந்து என்னாச்சு ஏதாச்சு செலவு நான் ஏத்துக்கலாம் சில பேர்லாம் பண்றாங்க. இது மாதிரி ரிஸ்க் வந்து லைஃப்ல வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா ரிஸ்க் தான் வாழ்க்கை எங்களுக்கு, அதை பயப்பட மாட்டோம். அந்த சாப்பிட்டு முடிஞ்சு அந்த சாப்பிட்டு நல்லா இருந்த பிறகு எங்களுக்கு ஒரு திருப்தி ஆகும். இல்லைன்னா ஒன் மோர் பண்ணிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுகிருஷ்ணா. நான் இதே கோவில் படத்துல ஹீரோயினா பண்றேன். இந்த படத்தை நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கார்த்திக் அண்ணாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள் கேரக்டர். ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ அவ்வளவுதான், வேற ஏதாவது கேட்கணும்? படம் பேரு இதய கோவில். உங்க இதய கோவில் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மையிலுமே யாராவது கோவில் உள்ள இருக்காங்களா கருவறையில? இல்ல அப்படியேதான் இருக்கா? யார வேணாலும் சொல்லலாம்ல. என் அம்மா இருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடி அம்மா இருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடியேவா? எனக்கு மேரேஜ் ஆகலைங்க இன்னும். அதான் இப்போ ஆக்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்களும் மேரேஜுக்கு இப்பவும் சரி அப்பவும் சரி அம்மா தான் ஃபர்ஸ்ட். அப்ப இதே கோயில்ல வேற யாரும் இல்ல? இல்ல இப்போதைக்கு தான் இருக்கு. அம்மா தான் இருக்கு. போடலாம் தான் சொல்லாதீங்க. ஏன் சரி நீங்க சொல்றதுதான் நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் அம்மா தான் இருப்பாங்க. ரொமான்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காரு? ஏன்னா அப்பா இருக்கிறாரு, அவரு கூட ஆண் அப்படின்றதால அப்பா தான் சார் சொல்லியே கொடுக்குறாருங்க. இப்படி பண்ணணும்டா, இப்படி பண்ண நானே பாக்குறேன். அவரு ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையன்கிட்ட சொல்றாரு, இல்ல அங்கிள் அங்க இருந்து இப்ப ஃபீல் கொண்டு வா அப்படின்றாரு. இல்ல முத்த காட்சியில இல்ல, நார்மலா ஆக்ட் பண்ணும்போதே அந்த ஃபீல் கொண்டு வா, நேச்சுரலா பண்ணுன்னு அப்பா ரொம்ப கைட் பண்றாரு, ரொம்ப டேக் கேர் பண்றாரு. ஆமா, ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அங்கிள் அங்க இருந்து பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுட்டு அவரு நல்லா கைட் பண்றாரு. சொன்னா நிறைய டேக்லாம் வாங்கல, மேக்ஸிமம் நல்ல டேக். நீங்க சொல்றது பார்த்தா முத்த காட்சி இந்த ரொமான்ஸ் நிறைய டேக் எப்படி பண்ணுங்க? அப்படி இல்ல, ஆனா ரொமான்ஸ் சீன்ல கொஞ்சம் லைட்டா டேக் தான். ஆனா ஃபைட் என்னமோ இவர்தான் பண்ணாரு, அடிப்பட்டது என்னமோ எனக்கு தான். இங்க பாருங்க, நான் ரொம்ப ரத்தம் நான் தான் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி என் ஷூல நிறைய மெதி அந்த ஷூவை கொஞ்சம் பாருங்களேன், இப்படிப்பட்ட ஷூ நிறைய. கால் நான் செருப்பு போடாம ஆடுவேன், அவர் ஷூ போட்டுட்டு ஆடுவாரு. நிறைய மிதிச்சிருக்காரு என்ன. தளபதியோடைய தங்கச்சியா நடிச்சு கொஞ்ச நாள் கேப் விட்டீங்க, ட்ரை பண்ணல? தளபதி கூட பண்ணலாம் ட்ரை பண்ணலன்னு இல்ல, ஹீரோயினா வந்துட்டீங்க. தளபதியோட தங்கச்சி டைம் இருக்கு, இப்ப திரும்ப ஹீரோயினா தளபதி கூட பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பண்ணுவீங்களா? உங்களுக்கு இருக்கா, விருப்பம் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்குங்க, அஃப்கோர்ஸ் இருக்கு. தளபதி பத்தி சொல்லவே வேண்டாம், இப்ப பாலிடிக்ஸ்ல வேற இறங்கி இருக்காரு. அதே மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு, அரசியல் வந்தா சினிமா விட்டுருவேன். அது கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி ஃபேன், சிஸ்டரா வேற ஆக்ட் பண்ணிருக்கேன். சோ அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. நடிக்கும் போது உங்களுக்கு விஜய் உங்களுக்கு ஏதாவது புதுசா சொல்லி கொடுத்துருக்காரா? இந்த மாதிரி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, சூஸ் பண்ணி பண்ணுமான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்க சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்கேன் சார்,
சின்ன வயசுல ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்துலன்னு சொன்னா அந்த குழந்தையா அது அப்படின்னு சொன்னாரு. ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு எப்படி சொல்ல அவனும் விஜய் சார் இப்படி உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அது மறக்கவே முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால. இன்னும் ஆகல சார். சார் என்னோட வேலை ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு பாலிடிக்ஸ் நாலேஜ் கிடையாது. சோ அண்ணா வந்திருக்காரு. ஓகே, அவரோட மூவிஸ்லயே நிறைய மெசேஜ் கொடுப்பாரு சொசைட்டிக்கு. சோ அவரு இறங்கி இருக்காரு போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது அவரோட எப்படி சொல்றது, அவரோட விஷ். அது இதுல நான் எப்படின்னா என்னோட வேலை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. சார் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நேச்சுரலான ஒரு சப்ஜெக்ட் இது. என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீங்க எப்படி சொல்றது எதிர்பார்த்ததை விட டபுளா இருக்கும். இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். 90s கிட்ஸோட சாங்ஸ் எல்லாம் இதுல நீங்க பாக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கும் சாங்ஸ்ல. செல்வி மாஸ்டர் பண்ணிருக்காங்க சாங்ஸ். இல்ல ஹீரோயினா போயிட்டு இருக்கு சார். 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோ ஏதாவது புதுசா பண்றாரு, ஏன்னா எடுத்தோன்னு வராங்கன்னும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க சில பேரு. உங்களுக்கு எப்படி ஓகேவா அந்த ஹீரோ கரெக்டா இருக்காரு, இந்த படத்துல இவரு கூட பேர் பண்ணா செமையா இருக்கும் அப்படின்னு? ஓகே தான் சார். ஆக்சுவலி எனக்கு ஹீரோ விட அவங்க அப்பாவை ஆன்டியோ ரொம்ப பிடிக்கும். ஸ்பாட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க, மானிட்டர் முன்னாடி உட்காந்து கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோ ரொம்ப ரொம்ப லக்கி இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு. தேங்க்யூ. இதுக்கப்புறம் பத்திரிகையாளர் நீங்கள்லாம் பார்த்துன்னு தான் இருந்தீங்க. இதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்தா முடிவு பண்ணுவோம். என்னால் எனக்கு முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணுவேன். சரிப்பா. உங்க அப்பா ஃபர்ஸ்ட் படம் சொன்னாங்க நடிக்கணும்னு சொன்னாரு. என்னெல்லாம் இதுக்கான ப்ராக்டிஸ் ஆமாம், இந்த டான்ஸ் கிளாஸ் போனேன், கலாமா டான்ஸ் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் ஃபைட் கிளாஸ் போனேன், ஆக்டிங் கிளாஸ் படிச்சுட்டு அப்பாவும் பை பர்த் பிளட்டு தான். சின்னது எங்கள் அப்பா எனக்கு யூஸ் பண்ணி தான் வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நானும் பெஸ்ட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் பண்ண ரொமான்ஸில் ஹீரோயின் லவ் வந்துருச்சா? ஹீரோயினுக்கா இப்போ தான் 2 சாங் போயிருக்கு. இன்னும் சீன்ஸ் எல்லாம் போக போக ஆகிடும். இப்போ ரொமான்ஸிங்னு ஏதாவது அப்பா இருக்கிறாரு, அப்போ தான் அதை பற்றியெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன். கேமரா முன்னாடி அதெல்லாம் பார்க்கலாம். சரி, தமிழ் சினிமாவுடைய நீ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கணுமா இல்லை ஒரு ரொமான்ஸ் ஹீரோவாக வரணுமா? ரெண்டுமே கலந்து வரணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சரி, ஆக்ஷன் பிளாக்கும் இப்போ நல்லா பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருப்பா? எனக்கு பிடிச்ச ஹீரோ அஜித். ஹீரோயின் அன்சிகா. இது உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? அவருக்கும் தெரியும்.